உன்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் அவருக்கு தெரியும், உன் ஆசை அவருக்கு தெரியும், உன் விருப்பம் அவருக்கு தெரியும். இந்த அறிவு அதுதான் முக்கியம். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அர்த்தவசனம் சொல்ற. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. சந்தோஷமா இருக்கு. இல்ல முடியலன்னு நிப்பாட்டுறது வேற. அது என்ன தெரியுமா? குற்ற உணர்ச்சி. இது முடிந்தது என்று துதிக்க தொடங்குது. உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த அறிவு அதுதான் முக்கியம். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்கு. உன்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் அவருக்கு தெரியும், உன் ஆசை அவருக்கு தெரியும், உன் விருப்பம் அவருக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன், பிள்ளைகளை சர்ச்சுக்கு தூக்கிட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு பேக்கோடய போகிறாங்க. ஜீனி, பால் பாட்டில், தண்ணி, வேற என்ன, பிஸ்கட்டு, எல்லாமே. ஏன்? அவன் நல்லா தானே இருக்கான், எதுக்கு பிஸ்கட்? இல்லை சார், அங்கே போனோன்னு அழுவேன் சார். பரவாயில்லையே, தெளிவாக தான் இருக்கிற. உனக்கு இவ்வளோ தெளிவு இருக்கும்னா எனக்கும் தெளிவு இருக்கும். அழுதுக்காக நீ பிஸ்கட்டை கொண்டு போல, அவன் அழுவான்னு சொல்லி கொண்டு போகிற. அப்படித்தான் நீ எந்தெந்த வயசில் எதுக்கு அழுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். உள்ள வாங்க, உள்ள போல 1-2 பேருக்கு. நான் எதுக்கும் மயங்கவே மாட்டேன். உள்ள வாங்கணும், உள்ள போனோம். ஆமாண்டவரே, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கேன். திரும்ப போயிட்டு இளைஞர்கள் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் மத்தியிலும் பேச என்ன வந்தோன்னு சொல்கிறான், எனக்கு ஐடியில் வேலை கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது பண்ணணும், இது பண்ணணும். கடவுளை அவன் பயன்படுத்துகிறான். இல்லை, கடவுள் நம்மளை பயன்படுத்தணும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம். என் கருவை உங்கள் கண்கள் கண்டது, என் அவயவங்கள் உருவேற்படும் நாளெல்லாம் டேட்டெல்லாம் மனசுல வச்சிருந்தாருல, எழுதி வச்சு நம்பானா பாரு. ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன்டா, நான் நினைச்சு வச்சிருந்தேன், எழுதி வச்சிருக்கேன். ரிட்டர்ன் நீங்க பாருங்க, அந்த டேட்ல அதாவது உங்களுக்கு வந்திருக்கும். பரலோகத்துக்கு போகும்போது சந்தோஷம். ஆமாயா, நான் ஏதோ மிஸ்டேக்ல தான் லேட் ஆச்சு. இல்ல இல்ல இல்ல, இந்த டேட்ல மிஸ்டேக் எல்லாம் பார்த்து கொடுத்தா மதுரைக்குள்ள பாதி பேர் கல்யாணமே நடக்காது. இட் இஸ் நாட் பை வர் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். உன் சுய நீதியை பார்த்து தேவன் ஒன்று தர்றவர் இல்லை. அதான் அது தாவி சொல்றாரு, நீங்க நீதியை பார்த்து எனக்கு ஒன்று செய்வீங்கன்னா மனுபுத்திரர்களை யார் பக்கம் முன்பாய் நிற்பான், ஒருத்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இதெல்லாம் தவறான உபதேசங்கள். தேவனோட அன்புல நிற்கிறோம். ஏன் உங்க வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் டிலே ஆகுது? ஏன் சில ஆசீர்வாதங்கள் முன்னாடி வருது? ஏன் அது இந்த டைம்ல அது உங்களுக்கு வரும்னு அவர் தெரியும். நான் யோசித்தேன், இந்த யோசேப்பு சொல்றான், எப்படியாச்சும் நான் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துரு. நீங்க சொன்னாரு, அவனை ஜெயிலில் வச்சது யாரு தெரியுமா? நான் சொல்லி, போத்திபார் மனைவி தான் ஆண்டவரே. நான் தான் வச்சேன். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? இவனை வெளியே விட்டு அவன் எங்க போவான் தெரியுமா? அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நேரம் அப்பனை பார்க்க போயிடுவான். அவனை வெளியே விட்ட ஆபத்து. ஏன்னா எகிப்துக்கு அவன் தேவை. அதனால தான் அவனை உள்ள வச்சு நான் பூட்டி வச்சேன். எங்கேயும் போவாத. கைத்தட்டி வருது அவருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அடிமை கையில விற்கிறான், அங்கேயும் தப்பிக்க முடியல. ஏன்னா இவன் தப்பிக்க கூடாதுன்னு சுத்தி ஆளப்பட்டது அவர் தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம் இரு, எகிப்து தேசத்துக்கே நீ தேவைப்படுவ. இப்போ உன்னை வெளியே விட்டுட்டேனா யோசேப்பு, நீ அப்பா பாசத்துல நீ திரும்ப எங்க போயிருவ? கானான் தேசத்துக்கு போய், அப்பா என்னை வித்துட்டாயப்பான்னு போய் அழுதுருவ. காரியமே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். அதனால பூட்டை போடு யோசேப்புக்கு. அவன் சொல்றான், எப்படியாச்சும் ராஜாட்ட சொல்லி வெளியே கொண்டு வந்துருங்க. சரிங்கன்ட்டு போறான். கர்த்தர் அவனை டெலிட்னு ஒரு பட்டன் நமக்கு மறந்தே போச்சு. மறந்த யோசேப்பு, நீ யாருன்ற அவன் மேலேயும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் 3 வருஷம் இருக்கிறான். எல்லாமே போச்சு. கர்த்தர் வெயிட் பண்றாரு. சரியான டைம் வந்துச்சு. இந்த வயசு இது சரியான படத்தை பறிக்கிற டைம் தெரியுது. டக்குன்னு பார்வன் கனவு வருது. எல்லாமே அவருடைய இது டைம் வந்தோடனே இவன் வெளியே வரும்போது எஸ்கேப் ஆக முடியல. அவனை நேராக கொண்டு போய் ராஜாக்கு பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க.
இப்போ கையை விலங்கெல்லாம் கழட்டி விட்டேன். சொல்கிறார் போறியா? இதுதான் பெட்டரா இருக்கு, இப்படியே செட்டில் ஆயிரும். அதுவரை உங்களை அவர்தான் அடைத்து வைத்திருக்கிறார். வாலிபர்கள் பராக்கன்ம கையில் அம்பு கோப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் அம்பரா துணியிலே, அம்பரா துணினா தெரியுமா உங்களுக்கு? இந்த அம்பை எப்படி வைப்பாங்க? நீங்க இந்த ராமாயணத்துல இப்படி அம்பை இப்படி போட்டு அவர் எடுத்து வேகமா எடுத்து விடுவார்ல, அப்படிலாம் அம்பை போட்டால் என்ன ஆகி போயிடும்? டக்கு டக்குன்னு போட்டால் நுனி என்ன செஞ்சிடும்? மழுங்கி போயிடும். அப்படி அம்பை போட மாட்டாங்க. போட்டா போய் எவனாச்சும் அருவாலை வச்சு விட்டா அந்த அன்போட கூறு மணிங்கிரும். அதனால அந்த அம்பை என்ன செய்வேன்னா ஒரு லெதர் பேக் வச்சிருப்பாங்க. அந்த பேக்ல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். அந்த லூப்ல அந்த அம்பை சொருகி வச்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் அது தலையில கவுத்துனா கூட அது என்ன தரையில போய் முட்டாது. அந்த அந்த இதுல போய் அம்பு அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். அப்ப பாருங்க, ஒரு அம்போட ஷார்ப்னஸ் போகக்கூடாதுன்றக்காக அதை தனியா மூடி கர்த்தர் வைப்பது போல உன்னையும் என்னையும் தேவன் மூடி வைத்திருக்கிறார். நாள் வரும்போது அதுல இருந்து உன்னை எடுப்பாரு. இவ்வளவு நாள் என் வேலை ஒன்று ஷார்ப் பண்ண, இப்ப ஒரே அம்புல காலியாரே நாமத்துல இதோ போரடிப்பதற்கு புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னை நான் மாற்றுகிறேன், நீ கூர்மை உள்ள பற்கள் உள்ள எந்திரம். ஆகவே யோசேப்பை அடைத்து வைத்து போல கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? முற்புறம் பிற்புறமும் நெருக்கிறார்.